லாயரை போய் பார்த்து இது மாதிரி விஷயம் சொல்லி அந்த லாயரை வந்து இது மாதிரி உடனே இது லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. நான் இனிமேட்டு வரலட்சுமி கிட்ட நீங்க எதுவும் பேசக்கூடாது, எது பேசினாலும் என் கிட்ட தான் பேசணும், நான் அவங்களோட லாயர்னு எங்களுக்கு அப்படியே தூக்கி போட்டுச்சு. இல்ல நீங்க இந்த சொத்தெல்லாம் பிரிச்சீங்கல்ல, ஆமா, அதோட பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? சொத்து எல்லாம் கொடுத்தாச்சு மேடம், எழுதி வச்சு எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் எதுவும் எனக்கு கிடையாது, எல்லாம் எதுவும் இல்ல. அப்போ நாங்க வீட்டுக்கு வரும்போது கொடுத்துட்டு வந்துட்டோம். இல்ல பத்திரமே இல்ல. நீங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தீங்களா? ஒன்னாதான் இருந்தோம் மேடம். ஆமா மேடம், நாங்க தான் அது போல ஃபுல்லா அவங்கள பாத்துக்கிட்டு நாங்க தான் பார்த்தோம், எல்லாமே செய்தோம். நாங்க இல்ல மேடம், ஐநாவரத்துல இருக்கும் போது அம்மா வந்து எல்லாமே செய்தாங்க. இல்ல மேடம். சரி, ஒன்னா இருந்துட்டு அப்ப எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப பிரிஞ்சு? இந்த 4-5 வருஷம் ஆகுது மேடம். அப்ப இந்த சொத்து பிரச்சனை வந்தப்பதான் பிரிஞ்சீங்களா? இல்ல, சொத்து அப்ப பிரச்சனை வரும்போது ஆமா அதே மாதிரி இந்த போய் இவங்க கிட்ட லாயர் கிட்ட பேசிட்டு சொன்னாங்க பாருங்க, அப்பதான் கொஞ்சம் நெஞ்சமா அசிங்கமா பேசுறாங்க மேடம்.